இது வந்து ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவில் டெம்பிள். நான் வந்து ஒரு கல்யாணத்துக்காக போனோம் அவசரமாக. நாங்கள் போகிறதுக்குள்ளே மேரேஜே முடிஞ்சிருச்சு. இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை, என் குழந்தனும் சிஸ்டரும். அதுக்கப்புறம் வர வழியிலே என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, சரி கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு, பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்தாச்சு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஃபோட்டோவே எடுக்கலேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்குறதுக்காக ஒரு கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதை தம்பி தான் பேக்கப் பண்ணாப்புல. கவர் கொஞ்சம் பத்தலை, அதனால் ஏதோ அவனும் யூடியூப்பில் பார்த்து தான் ஏதோ பண்ணி முடிச்சுட்டு அழகாக பேக் பண்ணி முடித்தாச்சு. அதோட கிஃப்ட் எடுத்துகிட்டு மஹாலுக்கு போயாச்சு. மஹாலில் பாட்டு சத்தம், சுற்றி கேமராவாக வச்சுருந்தாங்க, வீடியோவாக நல்லா தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நேற்றே நிச்சயதார்த்தமே சூப்பராக இருந்துச்சு. அதோட சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு போனால் ஒரே ரஸ்ஸு. அங்கே மாப்பிள்ளைக்கு கேக் வெட்டலான்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் ரெடி பண்ணி கேக் வச்சுட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே. அப்போ நான் யாருன்னு கேட்குறீங்களா, நானும் ரிலேட்டிவ் தான். அதுக்கப்புறம் அவங்க கேக் வெட்டினாங்க. கேக் வெட்டி முடித்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். அவங்க கேக் மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் அவங்க 2 பேரும் ஊட்டி விட்டுட்டாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேஜுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனால் மறுபடியும் கூட்டம் கூடிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்றாச்சு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வேறு போகணும், டைம் ஆயிருமே. அப்போ அதாவது அம்மாவோட ரிலேட்டிவ், அங்கே நம்ம ஊரில் கல்யாணம். அதோட கிஃப்ட்டை கொடுத்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்த கிஃப்ட்டு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாத்தக்குளம் எங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு திரும்பும்போது நான் 2 பாதாம் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். மாப்பிள்ளையை கட்டாயம் குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டேன். அவர் ரொம்ப டயர்டாயிருச்சு, தாச்சி போதுன்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் பக்கத்தில் கொடுத்துட்டாப்புல குடிச்சிட்டு அப்பாடான்னு இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எப்போவும்ல நம்ம வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படியே எப்படா வீட்டுக்கு போவோம், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக ஆகணும்னு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறது யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.